ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது கொள்ளு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, தக்காளி பழம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி தண்டு, எலுமிச்சை பழம், அப்புறம் ஜீரகம், இஞ்சி ஒரு துண்டு, குருமிளகு, தனியா, பூண்டு, காஞ்ச மிளகா, கட்டி பெருங்காயம், வெந்தயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, நல்லெண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த கொள்ளு வேக வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, இந்த 2 தக்காளி பழம், ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லி தண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 3-4 விசில் வரணும். ஆனால் கொள்ளு நல்லா வெந்திருக்கணும். இப்போ அது செய்ய போகிறேன் நான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கணும். அதில் கொத்தமல்லி, குருமிளகு, ஒரு துண்டு இஞ்சி, நான் சின்ன பச்சை மிளகா வந்துட்டு 2 மிளகா எடுத்தேன். பெருசாக இருந்தாக்கா ஒரு பச்சை மிளகா போதும். அப்புறம் ஜீரகம், இது கட்டி பெருங்காயம், இது ஒரு காஞ்ச மிளகா, இது வெந்தயம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பூண்டு அடிச்சோமா அப்படி ஒரு சுற்றுனா போதும். அதே மாதிரி இப்போ கொள்ளு வெந்துடுச்சு. இந்த தண்ணி நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணிவிட்டு கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன். அடுத்தது இப்போ பூண்டு, இந்த பூண்டு போட்டுட்டு ஒரே ஒரு சுற்றுனா போதும். நான் கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கொள்ளு, தக்காளி பழம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வேக வச்சு இல்லைங்களா, அதை நான் எடுத்துகிட்டு வந்து நல்லா அதை வடிகட்டிட்டேன். நான் அந்த கொள்ளெல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிடுச்சு. அதெல்லாம் நல்லா பிழிஞ்சு அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணி இதில் இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுடலாம். அடுத்தது இப்போ நம்ம இடித்து வச்ச இல்லைங்களா, இந்த பொடி வந்துட்டு நம்ம பாதி போட்டுடலாம். இதில் உப்பு இன்னும் நான் போடலை, உப்பு அப்புறமா போடுறேன். இது வந்து தாளிக்கக்குள்ளே போட வேண்டியது. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை. இந்த மசாலை நம்ம இடித்து வச்சிடலீங்களா, அத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை, இந்த ரசத்தை ஊற்றிடலாம் அதில். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி கிள்ளி போட்டுடலாம். இது நுரை கட்டணும். நுரை கட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம லைம் ஜூஸ் ஊற்றலாம். இப்போ நம்ம ரசம் நல்லா நுரை கட்டுது இல்லைங்களா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த லைம் ஜூஸ் ஊற்றிடலாம். ஏன்னா கொதிக்கக்குள்ளவே நம்ம ரசம் லைம் ஊற்றினாக்கா அது கசப்பு வரும். அதனால் கொஞ்சம் சூடு கம்மியாயிட்டு நம்ம லைம் ஜூஸ் ஊற்றினா நல்லாயிருக்கும். சுவையான கொள்ளு ரசம் தயார். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை அப்படி ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வாரம் நான் இன்னொரு ரெசிபியோடு வருவேன். நன்றி.